வெல்கம் டு என்னுடைய சமையல். நாம் இன்றைக்கு பூரண கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இந்த கொழுக்கட்டையில் நம்ம கடலைப்பருப்பு வச்சு பூரணம் செய்ய போகிறோம். இதை வந்து நான் ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்து நான் இப்படி ஊற வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் நல்லா வேகம் வர நம்ம வேக வச்சு எடுத்துக்கிடுறோம். இந்த மாதிரி வெந்துடணும். நீங்கள் ஊற வச்சுட்டு நீங்கள் செய்யும்போது நல்லா இப்படி மவுந்துடும். ரொம்ப தண்ணி வைக்காதீங்க. இவ்வளவு தண்ணி வச்சா போதும். இந்த மாதிரி குக்கரில், அதாவது குக்கரில் நான் வேக வச்சது. இப்போ இதை வடிகட்டிடுவோம். இந்த வடிகட்டின அந்த தண்ணியை தூர கொட்டிடாதீங்க. நம்ம ரசத்துக்கு எதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் இது இப்படி இருக்கட்டும். நம்ம இப்போ மேல் மாவு பண்ணுவோம். இப்போ 1 கப்பு மாவு நான் எடுத்துருக்கிறேன். அதுக்கு 1.5 கப்பு தண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். இவ்வளோ தண்ணி போதும். இப்போ இதை பாயில் ஆகிட்ட. இப்போ தண்ணி பாயில் ஆகிட்டு இப்போ கொஞ்சோண்டு உப்பு கலந்துக்கோங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் கலந்துக்கிடலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நெய் கலந்துக்கோங்க. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாவு கலந்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணணும், சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருவோம். நம்ம 5 மினிட்ஸ்க்கு மூடி. இப்போ எடுத்துருங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு இடியாப்ப மாவு மாதிரி கிடைக்கும். இப்போ அது ரொம்ப சூடாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டு நல்லா சும்மா ஆயில் லைட்டாக தடவிக்கோங்க. தடவிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பசைஞ்சு எடுத்துக்கணும். இது மூடி ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்க வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா இப்படி மேஷ் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி நீங்கள் மேஷ் பண்ணி எடுத்துக்கிடணும். இன்னொன்று நீங்கள் மிக்சரில் கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ ஒரு கப் பருப்புனா 1 கப் வெல்லம் எடுத்துருக்குறேன். இப்போ இது மெல்ட் ஆகிடட்டும். மாதிரி மெல்ட் ஆன உடனே நம்ம பருப்பை கலந்துக்கிடுவோம். உங்கள் வெல்லம் வந்து அழுக்காக இருந்ததுன்னா ஒரு 1/4 டம்ளரோ 1/2 டம்ளரோ தண்ணி கலந்து அதை சூடு பண்ணிக்கிட்டு, அதாவது வெல்லத்தை கலந்து சூடு பண்ணி நல்லா கரைஞ்ச உடனே வடிகட்டிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சில வெல்லங்களில் கல் இருக்கும். என்னுடையது வந்து சுத்தமானது ஓரளவு. இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெல்ட் ஆகி தண்ணியாக ஆகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரும். நீங்கள் பயப்படக்கூடாது, நீங்கள் வேக வைக்கணும். நான் வந்து ட்ரை கோகோனட் எடுத்திருக்கேன். கோப்ரா ஒரு பெரிய பேரிச்சம்பழம் ஒரு 5-6 நம்பருக்கு எடுத்துருக்கிறேன். அதை நல்லா ஒரு சின்னதாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் நட்ஸ் வேணாலும் போட்டுக்கிடலாம். நம்ம ட்ரை கிரேப்ஸ் கூட போட்டுக்கிடலாம். அது நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இதில் இலைச்சி பவுடர், கொஞ்சோண்டு உப்பு, ஒரு பிஞ்சு உப்பு, இந்த மாதிரி ஒரு பிஞ்ச். இப்போ இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாவு ரெடி. இப்போ இந்த போர்ஷன் எடுத்தால் போதும். இதை நல்லா அப்படி உருட்டி எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டு இப்போ இப்படி லைட்டாக நம்ம பூரணம் பண்ணுறதுக்கு ஒரு பால் மாதிரி நம்ம பண்ணிக்கிடுவோம். கை எங்கே வச்சுட்டு இந்த மாதிரி இந்த 2 கை எங்கே வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு வரணும். கிண்ண மாதிரி வந்துடும். இந்த மாதிரி கிண்ண மாதிரி வரும். இந்த மாதிரி பால் மாதிரி நல்லா கிண்ண மாதிரி வரும். இப்போ நம்ம இதில் பூரணத்தை வச்சிடும். இப்போ இந்த பூரணம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிக்கோங்க. விட்டுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு
எப்படி இப்படி நம்ம ஒரு பொட்டனை ஷேப்புக்கு கொண்டு போயிட்டு இப்படியே பண்ணணும். அப்படியே பண்ணும்போது அது கவர் ஆகி அப்படியே வரும். எப்படியே மேலே அது லைட்டாக நம்ம இந்த இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது அது மேலே அப்படியே எழும்பி வரும், கவர் ஆகும். வேறு கூட நம்ம டிசைன் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி வரும். நல்லா மூடிடுங்க. நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட் வேணால் கூட போட்டுக்கிடலாம். நான் வந்து காஞ்ச கோகோனட் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் நல்ல டிசைன் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணேன்னா இந்த டிசைன் எப்படி தெரியும். இந்த மாதிரி இப்போ இன்னொன்று நான் செய்து இந்த மாதிரி கிண்ண மாதிரி செய்து எடுத்துக்கிட்டு பூரணம் நம்ம எப்படி நம்ம பொட்டனை மாதிரி அந்த மாதிரி செய்து லைட்டாக இந்த மாதிரி டிசைன் கூட நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு இந்த மாதிரி இப்போ இது ஒட்டி வச்சுக்கலாம். கீழே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபோர்க்கிட்டு இந்த மாதிரி டிசைன் வந்திருக்கு. உங்களுக்கு கூட டிசைன் வேணும்னா கூட நீங்கள் செய்துக்கிடலாம். இப்படி பிளாஸ்டிக் எடுத்துக்கோங்க. நான் லாஸ்ட் டைம் கையில் செய்திருப்பேன். இப்போ நம்ம ஈஸியாக பிளாஸ்டிக்கில் செய்து காமிக்கிறேன். இந்த மாதிரி 2 பிளாஸ்டிக் அதாவது நான் இப்போ இதை ஜிப்லாக் பேக்கை நான் 2ஆக வச்சுருக்கிறேன் கட் பண்ணிவிட்டு. அதாவது இப்படி பேக்கை கட் பண்ணி 2ஆக வச்சுருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2 பிளாஸ்டிக் 2 பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரொம்பவும் நீங்கள் மெல்லிஸாக பண்ணக்கூடாது, பிஞ்சிரும். இந்த மாதிரி இப்போ எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா போல் ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். பண்ணிவிட்டு எவ்வளோ உங்களுக்கு பூரணம் வேணுமோ அவ்வளோ பூரணத்தை வச்சு நம்ம ஈஸியாக ஃபோல்டு பண்ணலாம். இந்த மாதிரி இங்கே வச்சுக்கலாம். நம்ம நல்லா சிலிண்டர் ஷேப்புக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அமைதியாக இதை நீங்கள் எடுத்து இப்படி கொண்டாடணும். இப்படி விரிசல் விழுந்தாலும் அதை கவர் பண்ணிடலாம். இப்போ லைட்டாக ஃபிங்கர்ட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் இந்த மாவெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, தூர போட்டுரும். அதாவது எடுத்துடலாம், வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாவு நம்ம எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா கூட இங்கே லைட்டாக ஃபோல்டு பண்ணி கூட விட்டுக்கிடலாம். இந்த மாதிரி செய்துக்கிடலாம். இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் உங்களுக்கு லைட்டாக இந்த டிசைன் வரும். இப்போ நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இதை விடையும் சின்னதாகவும் நம்ம செய்யலாம். இப்படி எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லாம் செய்து இந்த மாதிரி நம்ம எப்படி இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி கூட இப்போ நம்ம ஷேப் கொடுத்துக்கணும். லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிகிட்டே வரணும். இப்படி கூட நீங்கள் அழகாக ஈஸியாக செய்யலாம். அந்த மாதிரி செய்யாட்டாலும் இப்போ இட்லி சட்டியில் நான் தண்ணி வச்சுருக்கேன். நம்ம இட்லி எப்படி அவிப்போம் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இட்லி எப்படி அவிப்போம் ஒரு 10 இது ஒரு ஸ்லோ ஃபயரில் ஒரு 10 நிமிஷம் 10-12 நிமிஷம் வெந்துக்கிடும். ரெடி ஆகிட்டு நான் இன்னொரு பேட்ச்சு அவிஞ்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து தண்ணியோட 1 டீஸ்பூன் நீங்கள் சுகர் கலந்துக்கோங்க. அது இன்னுமே நல்லா வரும்.
இது வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் சும்மா கைட்டே செஞ்சது. இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பூரணம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.